மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக எங்கப்பா மோகன் இல்லையா? மூதம் போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக. எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? அது என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு மேடையில அவங்களுடைய கட்சி கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொதுக்கூட்டத்தை கூட்டிட்டு ஏதோ பேசியிருக்காங்க. அங்க ஒரு சின்ன சலசலப்பு உருவாயிருக்கு. அந்த சலசலப்பை பத்தி பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இவங்களை பத்தி பேசுறது நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கிரௌடு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இவங்களை ஃபாலோ பண்ணுது. சோ அப்ப நம்ம அதை பேசிதான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய மனிதர்கள் தானே. ஏன்னா இங்க 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். சோ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய அப்பா இருக்காரு, ராமதாஸ் அவர்கள். அவர் 1980 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய குடும்பத்துல இருந்து வாரிசு அரசியல் நடக்காது, என் குடும்பத்துல இருந்து யாரும் இந்த இயக்கத்துக்கு வரமாட்டாங்க, நம்மளுடைய கட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவங்களோட பையன் தான், அவர் இறக்கி விட்டாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மகள் இருக்காங்க, அவங்க மகளோட பையன் இருக்காருல்ல, அதாவது பேரன். எப்படி இந்த வாரிசு அரசியல் திமுக பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல, வாரிசு அரசியல் அந்த மாதிரி இதே தான் இவங்க வீட்லயே நடக்குது. இவங்களுடைய மகள் வழி பையனை ஒரு இளைஞரணி தலைவரா கொண்டு வரதுக்காக பேசுறாங்க. ஒரு பதவி கொண்டு வர பாக்குறாங்க. இந்த பதவி எதுக்கு கொண்டு வரணும், ஏற்கனவே எனக்கு தேவையில்லை, எனக்கெல்லாம் உதவிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் டப்புன்னு இது பண்ணிட்டாப்ல. எனக்கு வேணாம், இந்த மாதிரிலாம் தேவையில்லை. அவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான், 4 மாசம் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 4 மாசம் தான் கட்சிக்குள்ளேயே சேர்ந்திருக்காரான், அதுக்குள்ளேயும் பதவி. இது ஏன் இந்த அவங்க கட்சிக்குள்ள இருக்க எல்லாரும் பழைய ரொம்ப வருஷமா எல்லாரும் வேலை பார்த்துருப்பீங்கல்ல, எனக்கு அது பிரச்சனை கிடையாது, அவங்க யாரும் தான் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பொதுவாக கேட்கிறேன், இதுதான் ஸ்லேவ் மைண்ட் செட்ன்றது. தலைவர் சொன்னா சரியா இருக்கும், தலைவர் சொன்னா அது ஏன் இருக்குன்னு தான் கேட்கிறேன். எத்தனையோ பேர் தொண்டர்கள் வேலை பார்த்திருப்பீங்க, கீழே இறங்கி பயங்கரமா வேலை பார்த்திருப்பீங்க. அன்புமணி ராமதாஸ் நல்ல ஒரு சரியான புத்திசாலி, இன்டெலிஜென்ஸ், நல்ல ஒரு லீடர், எல்லாமே ஓகேங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் லீடர் ஓகே. அவர் ஃபேமிலில இருந்து வரது அவருக்கே பிடிக்காது, தெரியுது அவங்களுக்கு. நிறைய பேர் நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க. அவர் ஆல்ரெடி சொன்னார், என் ஃபேமிலில இருந்து எவனும் வரமாட்டான்னு சொல்லிதான் உள்ள வந்தாங்க. இதே தான் இந்த தீகா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க, எங்க வம்சாவளியில இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வம்சாவளி எல்லாமே அரசியலுக்குள்ளதான் இருக்கு. அரசியல் இன்ஃபுளுன்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் பிரம்மாண்டமா வளர்ந்துருக்காங்க. உங்களை எல்லாருமே ஏமாத்துறாங்கன்றது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? கட்சியில அடிப்பட்டதுல இருந்து கீழே இருந்து ரொம்ப உதவி செஞ்சு நம்ம மக்களுக்காக உதவி செஞ்சா, நம்ம ஐயாக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் வேலை பார்த்தீங்கல்ல. உங்கள்ல இருந்து யாராச்சும் இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, இல்ல உங்க ஃபேமிலில இருந்து ஏதாச்சும் ஒரு பையன் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருமே இந்த கட்சியில இருக்க ஒரு நபர் இருக்காரு, இளைஞர் இருக்காப்புல. அவர் அவரா டெலகிராம்ல இதுலயே பேசியிருந்தாரு. அவர் பேர் என்ன மணியா என்னமோ ஞாபகம், ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருந்தாரு. அந்த நபர் ஒரு யங்ஸ்டர் தானே, அவர் அரசியல் பின்புலம் இல்லாம உள்ள ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு பர்சனலா தெரிஞ்சதை சொல்றேன், அந்த கட்சி சம்பந்தப்பட்ட. அவர் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஊக்கத்துவம் இதா இருக்கும்ல. பரவாயில்லடா, நம்ம உள்ள கட்சியில ஒரு நாள் வேலை பார்த்தா நம்ம கூட இருந்த ஒரு பையனை பதவி ஏற்றிருக்காங்கடா அப்படின்னு ஒரு உத்வேகமா இருக்கும்ல. உங்களுக்காக இன்னமும் உழைப்பாங்கல்ல மக்களுக்காக. ஆக்சுவலா பொலிட்டிக்ஸ்ன்றது இங்க நமக்கு ஏமாற்று வேலை தான். என்னன்னா யோசிச்சு பாருங்களேன், கடந்த 50 ஆண்டுகளா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து வச்சுக்குவோம், சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எத்தனையோ அரசியல்கள், எத்தனையோ இயக்கங்கள் வந்துருச்சு. இந்த மக்களுடைய வாழ்வாதாரமோ இல்ல மக்களுடைய மேம்பாடும் வளர்ந்துருக்கா? அரசியலும் அரசியல்வாதிகள் தான் வளர்ந்துருக்காங்களே தவிர, அரசியல் கட்சிகள் தான் வளர்ந்துருக்கே தவிர, மக்களுடைய எந்த ஒரு இதுவுமே டெவலப் ஆன மாதிரி தெரியல. கடைசி வரை ஜிஎஸ்டி, ரோட் டாக்ஸ், எந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்ன்னு சொல்லி நாம தான் சக்கையா மாறிட்டு இருக்கோமே தவிர, நம்மளை இயக்க துடிக்கிறாங்கல்ல, உங்களுக்காக போராடுகிறோம், உங்களுக்காக நாங்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இயக்கங்கள் தான் பெருகிக்கிட்டே போகுதே தவிர, மக்களுடைய குறைகள் என்னைக்குமே சுருங்கல.
அப்படியே தான் நம்ம இருக்கோம். எல்லா மக்களையும் தான் சொல்றேன். கீழ் மக்கள், மேல் மக்கள், ஆள் மக்கள் என்னமோ சொல்லிட்டு போங்கடா. எல்லாம் மனுஷங்க. நம்ம எல்லாருமே சக்கையா புளிய போட்டு வெறும் கரும்பு சக்கையா தான் கிடக்கோம். ஆனா இவங்க ஃபுல்லா அந்த சார உறிஞ்சு உறிஞ்சு பிரம்மாண்டமான கரும்பு ஆலைகளா மாறிக்கிட்டே இருக்காங்களே! அவங்கவங்க வம்சம்லாம் பிரம்மாண்டமா மாறிக்கிட்டே இருக்கே! இத ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்றீங்க? தலைவர்கள்னா அப்படியே ஸ்லேவா நம்புவீங்களா? ஏங்க இவ்வளோ இதா இருக்கீங்க. நீங்க எப்படிங்க இவ்வளோ சொத்து சேர்க்கிறீங்க? உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? உங்களால எப்படிங்க இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? நாங்களும் கீழ இருந்து இத்தன நாள் உழைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல யாருமே உழைக்காமயா இருக்காங்க? எல்லாரும் என்ன கொள்ளையடிச்சா சம்பாதிச்சுட்டு இருக்கோம்? நாயா உழைக்கிறோம். ராப்பகலா உழைக்கிறோம். எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. இவ்ளோ உழைச்சும் நாம மேல வரவே முடியல. ஆனா இவங்க அரசியல்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை செய்றேன்னு சொல்லிட்டு வந்த அரசியல்ன்றது தொழில் கிடையாது. பிசினஸ் கிடையாது. அது சேவை. ஆனா அந்த சேவை செய்ய வந்த எல்லாருமே பிரம்மாண்டமான பணக்காரங்களா மாறுறாங்க. பிரம்மாண்டமான தொழிலதிபரா மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? அவங்க குழந்தைகள்லாம் வெளிநாடுகள்ல போய் படிச்சு பிரம்மாண்டமா அவங்க மாறுறாங்க. திருப்பி அவங்களே வந்து இயக்கத்துக்கு வரோம், அதுக்கு வரோம்ன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் ஆடி கார், பிஎம்டபிள்யூன்னு போயிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? கீழ இருந்து உழைக்கிறது நாம. நாம தானே ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேறி இருக்கணும். நம்ம தாத்தா உழைச்சாருன்னா, பேரனாச்சும் முன்னேறி இருக்கணும்ல. பேரனும் இன்ன வரைக்கும் போய் ஓட்டு செலுத்தி கடைசி வரைக்கும் தலைவரே தலைவரேன்னு தானே கத்திட்டு இருக்காங்க. தலைவரே, உங்களை காண நேர்ந்தது எத்தனை ஜென்ம புண்ணியமோ! என் நரம்பில் துடிக்கும் முதுகெலும்பு துடிக்கிறது, சிரிக்கிறது. தானே தலைவா! இது ஏன் யாருமே திங்க் பண்ணவே மாட்டீங்க? நான் இந்த ஒரு கட்சின்னு நான் பேசவே இல்ல. அந்த கட்சிக்குள்ள நடந்த சலசலப்புலாம் நான் பார்த்திருப்பீங்க. அவர் ஏதோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு முரண்பாடு இருந்திருக்கு. அந்த முரண்பாடுக்கு அப்புறம் நான் தனியா கட்சி ஆரம்பிச்சேன். அதாவது தனியா ஒரு ஒரு அலுவலகம் வச்சிருக்கேன். அங்க வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்பர்லாம் குடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த ஒரு பஞ்சாயத்த இந்த ஒரு கூட்டத்து மூலியமா என் பக்கத்து நான் ஆள் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. இந்த இந்த மீட்டிங்கே அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. மைக்கெல்லாம் புடுங்கடான்ற மாரிலாம் மைக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. இது இப்பதான் புதுசா நடக்குதுலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான். இது நமக்கு தேவையில்லைங்க. ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு விஷயம். இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் ஏன் திங்க் பண்ணவே மாட்றீங்க? சரியான கேள்வி ஏன் கேட்கவே மாட்றீங்க? ஐயோ! ஐயா நீங்க சண்டை போடாதீங்கன்னு கதறீங்க எல்லாருமே. ஓகே. அது ஓகே. உங்க பாசத்தினால பண்றீங்க. உங்க பாசத்தினால நீங்க பண்றதெல்லாம் ஓகே. ஐயாக்கு இந்த ஐயா பக்கம் ஒரு பக்கம், அந்த ஐயா பக்கம் ஒரு கூட்டம் போகுறீங்க. நீங்க கடைசி வரைக்கும் கூட்டமாவும், ஆட்டு மந்தையாவும் தான் இருக்கீங்களே! நீங்க வளர்ச்சியே அடைய மாட்றீங்களே! இது ஏன்னு நான் கேட்கிறேன். உங்கள பத்தி நான் இவ்வளவுலாம் கவலைப்படணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் சும்மா சொல்றேன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த இயக்கம்னு நான் சொல்லலைங்க. எல்லா பாலிட்டிஷியனும் பின்னாடியும் ஒரு குரூப் இருக்கு. எல்லா கட்சிகளுக்கு பின்னாடி. நாம் தமிழர் முதற்கொண்டு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியிலுமே இப்ப இதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. ஆனா திருப்பி அங்க கொஞ்சம் திங்க் பண்ற ஆட்கள் இருக்காங்க. கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ற ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. இதுதான் சீமான் அவர்களுக்கு பெரிய தொந்தரவா மாறிடுச்சு. ஏன்னா இந்த அரசியல்ன்றது என்ன தெரியுமா? இந்த அரசியல் இயக்கம் எப்படி தெரியுமா உருவாகிருக்கு? மேல இருக்கவன் புத்திசாலியா இருந்தா போதும். கீழ இருக்கவங்கலாம் அடிமையா தான் இருக்கணும். அப்பதான் இது கட்டமைக்க முடியும். அப்பதான் ஆளுமையிலே உட்கார முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது? நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ற சிந்திக்கக்கூடிய ஆட்கள். ஸோ சிந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா, நெறைய இடத்துல கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கும்போது அந்த தலைமைக்கு என்ன கடுப்பாகும்னா, தலைமைன்ற ஒரு அந்த கெத்து இருக்காது. எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, தலைமைக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாரி ஆயிரும். ஸோ அந்த வெறுப்புல தான் ஏகப்பட்ட பேர் வெளியேத்தப்படுறாங்க, வெளியேறுறாங்க. ஸோ இந்த சிக்கல் நாம் தமிழர் கட்சியில இருக்கு. இதுதான் சொல்றோம். நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எந்த ஒரு அரசியலுமே இங்க நடக்காது. ஏன்னா அரசியல் ஒண்ணு தேவையே கிடையாது. இதான் உண்மை. ஸோ அத நீங்க நாம் தமிழர் கட்சி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதான் எதுவுமே யாருமே பண்ணாம எல்லா பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் முட்டாளாவே வச்சிருப்பாங்க. உன்ன திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. உனக்கு திடீர்னு ஸ்கூட்டி இலவசம், அது இலவசம், இது இலவசம், இந்த இயக்கம், இந்த இது, அந்த இது. ஒரு முதியோர் தொகைன்னு சொல்லுவோம். எங்க தாத்தா வாங்கிட்டு இருக்காரு. ஒரு முதியோர் தொகை வாங்குறதுக்கு எங்க தாத்தா தான் போகணுமா. அவரு உடம்பு முடியலங்க. 3 மாடி மேல இருக்காங்க. கீழ இறங்கி அவரு போய் அந்த இடத்துல அங்க நின்னா தான் குடுப்பேன்றாய்ங்க. ஸோ இந்த மாரி ஊக்கத்தொகை வாங்குறவங்கலாம் என்ன போய் மக்களை ஏமாத்தி கவர்மெண்டோட பணம் தள்ளிட்டு போயிட போறாங்களா? கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா 2000, 3000 வாங்குவாங்க இந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு. இந்த ஊக்கத்தொகை வாங்குறதுக்கு அவங்க இந்த வயதான மூதாட்டி வந்தாதான், அது ஐயாவோ, பாட்டியோ 2 பேர் போனா தான் குடுப்பேன்றாங்களே. இங்கோ இந்த என்ன சொல்றது? கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாத்தையும் ரிட்டயர் ஆயிட்டு எவ்வளவு காசுகள் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. எத்தனை பென்ஷன் தொகை வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல இருக்கும்போதே நல்லா வெல்த்தா தான் இருக்காங்க. ரிட்டயர் ஆன பிறகு எங்களுக்கு காசு தொகை கரெக்டா தரல, இது தரலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க, போட்டி போடுறாங்க. பார்த்திருப்பீங்க, போராட்டம்லாம் பண்றாங்க. சாதாரண ஒரு மக்கள் வயசாயிருச்சு, எங்களால முடியலைங்கன்னு சொல்லிட்டு ஊக்கத்தொகை வாங்கினா, அதுக்கு அவங்க நேர்ல வந்தாதான் குடுப்பேன்னு சொல்றாங்கன்னா, இந்த கட்டமைப்பு எங்கேயோ தப்பா இருக்குன்றது உங்களுக்கு தெரியலையா? இதை என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள தானே வந்திருக்கணும். இந்த வீட்ல வயசானவங்க இருக்காங்களா? ஓகே. ஒரு ஒரு ஓட்டிங் போடுறதுக்கெல்லாம் வாக்குச்சாவடிக்கு வரீங்கல்ல, எந்தெந்த வீட்ல ஓட்டு இருக்குன்னு கேட்க வரீங்கல்ல, அது மாரி மாசமோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டோ கொண்டு வந்து இந்த வீட்ல இந்த வயசானவர் இருக்காரா? ஓகே. நேர்ல வந்து அவரை பார்த்து, ஓகே இந்தாங்க ஐயா அப்படி குடுத்துட்டு போகணும்ல. கவர்மெண்ட் மக்களுக்காக சேவை செய்து தானே இருக்கு. கவர்மெண்டால பண்ண முடியும். ஏன்னா ஓட்டு எடுக்கும்போது உங்களுக்கு தேவைன்றப்போ எல்லா வீடா போக முடிஞ்ச உங்களுக்கு, ஒரு உதவி செய்யறப்ப வர முடியுமே. ஓட்டு கேட்கறப்ப எல்லா வீட்டுக்கும் தானே போறீங்க, எல்லா தெருவுக்கும் தானே போறீங்க. அப்ப போக முடிஞ்ச உங்களுக்கு எல்லா டைமும் போக முடியும் தானே. இது ஏன் பண்ண மாட்றாங்க? இதுதான்டா சரியான கேள்வி. இந்த கேள்வி எவனும் கேட்க மாட்டீங்க. எங்க தலைவர் சொன்னா சரியா இருக்கும்.
எங்க தலைவர் பாத்தீங்கன்னா அந்த உதவி செஞ்சாரு, எங்க தலைவர் பார்த்தா எந்த உதவி செஞ்சாரு. எந்த தலைவர் வயசாகி ரிட்டையர் ஆயிருக்காரு? எனக்கு அது பதில் சொல்லுங்க. சாகுற வரைக்கும் நான் முதலமைச்சரா தான் இருப்பேன்னு சேர பிடிச்சிக்கிட்டே உட்காந்துடுறாங்க. யாராச்சும் போறாங்களா? அதே மாதிரி அவங்களாம் எப்படி வளர்ந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல்ன்றது ஒரு சேவை. அவங்களோட சம்பள தொகையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு ஐடி ஸ்டாஃப்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்கள விட அவங்க சம்பளம் கம்மியா தான் இருக்கும். அப்படி சம்பளம் வாங்கிட்டு எப்படி பிரம்மாண்டமான ஏசியாலே பணக்கார குடும்பமா மாற முடியுது? இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடி எப்படி ஒரு ஐடி இதெல்லாம் வர முடியுது? உங்களுக்கு புரியலையா? உங்களை ஏமாத்த இங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? என்னைக்கிட்ட அதெல்லாம் திங்க் பண்ண நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஐயோ அரசியல்னாலே திருடுவாங்க, எல்லாருமே கொள்ளையடிப்பாங்க. இதை நார்மலாக ஆக்கிட்டாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களை எல்லாருமே ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனை தனியா தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை எல்லாருமே திருட வைக்கிறது. இங்க யார் தான் தப்பு பண்ணல? இந்த கேள்வி எல்லா வீட்லயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் பேசியிருப்பாங்க. டேய் இங்க யாரா தப்பு பண்ணல, எல்லாரும் பண்ணாண்டா சரி, நம்ம மட்டும் ஏன்டா அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இது எங்க போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. இதோட விளைவுகள் ரொம்ப பெருசுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே சாதாரண விஷயம், இதை கடந்துடலாம் அதை கடந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை கடந்தே போக முடியாது. ஏன்னா இது போர்ல தான் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். எல்லா மக்களும் வெக்ஸ் ஆகி, டே நீங்க தலைவன் சொல்லிட்டு இவ்வளவு திருடுறீங்க, இவ்வளவு வேலை பார்க்குறீங்க, நாங்க மட்டும் என்ன மீது அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி வெடிப்பான். அப்படி வெடிக்கும் போது சமாளிக்கவே முடியாது. அதுதான் புரட்சி, அதுதான் வேர்ல்டு வார், இதுதான் உள்நாட்டு போர்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி வெக்ஸ் ஆகி வெடிச்சு வெளியே வரவேன் தான். அப்படி இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் புனிதர் மாதிரியும் அந்த வெக்ஸ் ஆகி வெடிச்சு வெளியே வரான்ல அவன் தீவிரவாதி அப்படின்ற மாதிரியும் காட்டிடுவான். உலகம் முழுக்க அப்படிதானே காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பு, இப்போ நம்ம ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் ஒரு அப்பா இருக்காரு, ரொம்ப அடக்குமுறை பண்ணி குடும்பத்தை ரொம்ப புள்ளி பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு சேவையும் ஒழுங்காக செய்யலை, குடும்பத்தை ஒழுங்காக நடத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் அந்த வீட்டில் இருக்கான், அவன் கொஞ்சம் இளவட்டமாக வளர்ந்து வரான். இதெல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆகி என்னடா எங்கள் அப்பா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பொத்துன்னு கொடுப்பானா மாட்டானா? நீ செய்யற தப்புடா, உட்காராம நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவான்ல. இது பேர் தான் புரட்சி ஒரு ஃபேமிலிக்குள்ள. இது அடுத்த தலைமுறை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தால் நம்ம குடும்பம் நாசமா போயிடும், நம்ம அந்த குடும்பத்தை சரியா நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த குடும்பத்தை நடத்துறான். எல்லா ஃபேமிலியும் இது நடந்துட்டு இருக்கு. இதுதான் உலகத்துலயும் நடக்குது. ஆனா என்ன பண்றான் அந்த அதிகாரத்துல இருக்கவன், இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கான்ல, உலகம் முழுக்க மீடியா வச்சிருக்கான்ல, என்ன சொல்றான்? ஐயோ நாட்டுல அந்த வாதி வந்துட்டாங்க, இந்த வாதி வந்துட்டாங்க. இந்த வாதியை உருவாக்குனதே அவங்கதான், அவங்க கேங் தான். ஆனா அந்த பேரை உண்மையிலே புரட்சி பண்ணிட்டு வரவங்கள முத்திரை குத்திடுறது. அதாவது திருடனை உருவாக்கி விட்டது இவங்க உண்மையிலே உருவாகி வரவனையும் திருடனா மாத்திடுறான். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன இவ்வளவு கொடூரமான வெக்ஸ் ஆயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்க மக்களுக்காக எவனும் தலைவன் உருவாயிட முடியாது. அப்படி உருவான தலைவனும் திருடன் ஆயிடுவான். ஆனா இவங்களாம் அரசு அதிகாரத்துல இருந்துகிட்டு இவங்களுக்கு பதவி எதுவும் வரலன்னா புரட்சி பண்ணுவாங்க. வெளிநடப்பு நாங்க பண்றோம். அப்ப நீங்க பண்றது என்னது? அதிகாரத்துல இருந்து நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா நீங்க தியாகிகள். ஆனா எமோஷன் ஒண்ணுதானே சார், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கீழே இருந்து சாதாரண மக்கள் வாழ்வாதாரம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணா ஜெயிலில் தூக்கி போடுவீங்க, வாயிலே சுடுவீங்க. என்னடா நாடு இது? ஓகே மக்களே, இதோட இந்த முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே எல்லாம் என்னை பார்க்கலாம். ஃபோன் நம்பர் நீ குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் எப்போனா பார்க்கலாங்க. நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும். எல்லாரும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு மண்ணாடிக்கிட்டே இருக்கீங்க? நம்மளால வச்சு செய்யறானுங்கல்ல, அப்படியே எந்த சூடு சொன்ன இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க. காரணம் நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கே நல்லா தெரியும். பயம் நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க. காலகாலமா பரம்பரையா அப்படியே அடிமையாவே இருந்து பழகிட்டோம். இப்ப திடீர்னு மாற சொல்ல எப்படி மாற முடியும்? இதெல்லாம் சொல்ல நீ யாரு? உனக்கு மட்டும் என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறீங்களா? இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவ்வளவு ஏன் இந்திய குடிமகன் ஒரு தகுதி போதும், எல்லாத்தையும் தட்டி கேட்கிற உரிமை இருக்கு.